வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாதவர்களின் சமய சடங்குகள் இல்லாத நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளலாம். இஸ்லாமிய சமய மன்றம் அறிவிப்பு. திறந்த இல்ல உபசரிப்பு, பெருநாள் உபசரிப்பு போன்ற சமய சடங்குகள் இல்லாத முஸ்லிம் அல்லாதவர்களின் நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்ளலாம் என்று இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான தேசிய மன்றம் அறிவித்துள்ளது. முஸ்லிம் அல்லாதவர்களால் நடத்தப்படும் சமய சடங்கு இல்லாத பொழுதுபோக்கு நிகழ்வுகள் மற்றும் பொது நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்படுகிறது என்று இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான தேசிய மன்றத்தின் முஸாகரா குழு தலைவர் நோ கடோட் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களின் மத கொண்டாட்டங்கள் மற்றும் சமய சடங்கு விழாக்களில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வது என்பது ஹராம் ஆகும். அவை முற்றிலும் தடை செய்யப்படுகிறது என்று இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று நோ கடோட் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான 3.0 தேசிய சேவை பயிற்சி திட்டமான PLKN நாளை மே 16 அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. தேசிய சேவை பயிற்சி திட்டத்தில் பங்கேற்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட பயிற்சியாளர்கள் தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட இடத்தில் நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் தங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தேசிய சேவை பயிற்சி இலாகா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நியாயமான மற்றும் ஏற்புடைய காரணங்கள் இன்றி தங்கள் வருகையை உறுதிப்படுத்த தவறும் பங்கேற்பாளர்களின் செயல் உத்தரவை மீறுவதற்கு ஒப்பாகும். அவ்வாறு ஆஜராகாதவர்கள் தேசிய சேவை பயிற்சி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என்று அந்த இலாகா எச்சரித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தெலுக்கின்தானி நிகழ்ந்த கோர விபத்தில் கழக தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 9 போலீஸ்காரர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த FRU போலீஸ் லோரியை மோதிய கற்களை ஏற்றி வந்த லாரி நிறுவனத்தின் உரிமையாளர் விசாரணைக்கு அழைக்கப்படவிருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதற்கு அந்த லாரி நிறுவனத்தின் உரிமையாளருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக ACP டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். இந்த விபத்துக்கு காரணம் மனித தவறா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்பது உட்பட அனைத்து கோணங்களிலும் ஆராயப்படும் என்று டாக்டர் பக்ரி இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் குறிப்பிட்டார். மலேசியாவில் அடுத்து 5 முதல் 10 ஆண்டுகளில் பிரதமராக வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த குறைந்தது 10 அரசியல் தலைவர்களின் பெயர்களை பட்டியிடுமாறு மக்களுக்கு மூத்த பத்திரிகையாளரும் நனிச்சிறந்த செய்தியாளருமான காடிர் ஜாசின் பரிந்துரை செய்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலை சாதகமாக இருந்தால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மகள் நூருல் இசா அன்வார் நாட்டின் முதல் பெண் பிரதமராகும் வாய்ப்பு ஏற்படும் என்று அண்மையில் தாம் எழுதிய ஒரு கட்டுரையை தொடர்ந்து காடிர் ஜாசின் இந்த பரிந்துரையை முன்வைத்துள்ளார். எனினும் அன்வாரின் மகள் நூருல் இசா முன்னாள் பிரதமர் துன் அப்துல் ரசாக்கின் புதல்வர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை போல நாட்டின் பிரதமராக உச்ச நிலைக்கு வருவாரா அல்லது முன்னாள் பிரதமர் துன் உசேன் வானின் மகன் இஷாமுடினை போல பாதியிலேயே சிக்கிக் கொள்வாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும் என்று காடிர் யாசின் குறிப்பிட்டுள்ளார். மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள மலேசிய இந்தியர்கள் திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான மிசி மலேசிய இந்தியர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய திறனை வளர்த்துக் கொள்ளவும் மலேசியா முழுவதும் பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. பல்வேறு தொழில்திறன் துறையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களுக்கு ஏற்ப இந்திய இளையோர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் சான்றிதழ் அடிப்படையிலான பயிற்சிகளை மிசி வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்திய மாணவர்களுக்காக குறிப்பாக SPM கல்வியை முடித்த மாணவர்களுக்கு ITVET எனும் பிரத்யேக திறன் மேம்பாட்டு பயிற்சியை தற்போது மிசி முன்னெடுத்துள்ளதாக மனிதவள அமைச்சான கசுமாவின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி டிகேம் லூட்ஸ் விவரித்தார். எல்லாத்துக்கும் தெரியும் மிசி நிறைய ட்ரைனிங்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க மலேசியா பூரா. இது எல்லாம் மலேசியன் இந்தியன்ஸ்க்கு அவங்க அப்ஸ்கில் பண்றதுக்கும் புது ஸ்கில் கத்துக்கிறதுக்கும் தான் மிசி. இந்த மிசில ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம், ITVET. இந்த ITVET நம்ம யார் ஃபோக்கஸ் பண்றோம்னா, நம்ம சொன்ன மாதிரி SPM ரிசல்ட் எடுத்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு B40, M40, T20 அது டசன்ட் கவுண்ட்.
இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த டிபேட் படிப்புல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா we are looking for you. இந்த iTibetல வந்து ஒரு லிங்க் இந்த வீடியோல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அதுல சப்மிட் பண்ணீங்கன்னா our people from the office from MISI will contact you. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் மேல் விவரங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. iTibet திறன் பயிற்சியில் ஆர்வம் கொண்டுள்ள இந்திய மாணவர்கள் மற்றும் இளையோர்கள் பின்வரும் அகப்பக்கத்தில் தங்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்வார்களேயானால் மிசியின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்வார்கள் என்று டிகேம் லூட்ஸ் தெரிவித்துள்ளார். மே 17 தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களான YG மகேந்திரன், SJ சூர்யா, சிம்ரன், ஆனந்தராஜ், வெங்கட் பிரபு, குஷ்பு, சசிகுமார் என பல பிரபலங்கள் பினாங்கல உள்ள ஸ்பைஸ் அரேனாவில் நடக்கவிருக்கிற 17th ஆனுவல் எடிஷன் அவார்ட்ஸுக்கு வர்றாங்க. முன்பதிவு செய்ய மை டிக்கெட் ஏஷியாவில் புக் பண்ணுங்க. லங்காவியில் லீமா எனப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்துலக கடல்சார் மற்றும் ஆகாய கண்காட்சியையொட்டி பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இயந்திர படகு ஒன்று சுற்றுப்பயணிகள் படகை மோதியதில் 2 காயமுற்றனர். காயமுற்ற இருவரும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் இன்று வியாழக்கிழமை மாலை 4:30 மணியளவில் நிகழ்ந்ததாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷரிமான் அஷாரி தெரிவித்தார். லங்காவி கடற்பகுதியில் அணைந்திருந்த சுற்றுப்பயணிகள் இயந்திரப்படகை மோதுவதற்கு முன்னதாக விபத்துக்குள்ளான இயந்திரப்படகில் கடற்படையின் 5 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாள கார்டுக்கு ஏற்பாடு செய்வதில் லஞ்சம் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட தேசிய பதிவு இலாகாவான JPN-இன் 2 அதிகாரிகளுக்கு தாவாவ் செஷன் நீதிமன்றம் இன்று ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. 50 வயது யூலியானா சாட் மற்றும் 48 வயது அஸ்மி அமீர் லூஞ்சி என்ற அந்த 2 தேசிய பதிவு இலாகா அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டை பிராசிகியூஷன் தரப்பு வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதாக நீதிபதி ஜேசன் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அடையாள கார்டு தயார்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு பெண்ணிடமிருந்து அவ்விரு அதிகாரிகளும் தலா 2,000 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஜோஹர் ஸ்ரீகாடிங் நாடாளுமன்ற உறுப்பினர் அமினுல் ஹூடா அசான் சேவை மையத்தின் வாகனத்தை சேதப்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்ட பராமரிப்பு மையத்தின் முன்னாள் ஆசிரியர் ஒருவருக்கு பத்துப்பஹாட் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 6,000 ரிங்கெட் அபராதம் விதித்தது. அஸ்ரிவி அபுல் அசான் என்ற 37 வயதுடைய அந்த முன்னாள் ஆசிரியர் தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த தவறினால் 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மஜிஸ்ட்ரேட் அருண் நோவால்டாஸ் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தவிர வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக MP அமினுல் ஹூடா அசானுக்கு 5,000 ரிங்கெட் இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்று மஜிஸ்ட்ரேட் அருண் உத்தரவிட்டார். மலேசிய தடகள சங்கத்தின் தலைவர் பதவியை மீண்டும் கைப்பற்றுவது குறித்து அதன் முன்னாள் தலைவர் டத்தோ SM முத்து பரிசீலனை செய்து வருகிறார். மலேசிய தடகள சங்கத்தின் நடப்பு தலைவரான முன்னாள் பிரதமர் துறை அமைச்சரும் 6வது நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ ஷஹிடான் கசீமை எதிர்த்து போட்டியிட்டு கடந்த முறை தோல்வியுற்ற அந்த உயரிய பதவியை டத்தோ SM முத்து மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ஸ்லாங்கூர் தடகள சங்கத்தின் சில இணை சங்க உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் கோரிக்கையை தாம் பரிசீலனை செய்து வருவதாக டத்தோ SM முத்து தெரிவித்தார். அதேவேளையில் தற்போது பொட்டாலிங் மாவட்ட தடகள சங்கத்தின் தலைவராக இருக்கும் டத்தோ SM முத்து ஸ்லாங்கூர் மாநில தடகள சங்கத்தின் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள சில குளறுபடிகளை தீர்ப்பதற்கு தாம் அதீத முக்கியத்துவம் அளிக்க வேண்டியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சட்டவிரோதமாக பல் கிளினிக் ஒன்றை திறந்ததாக பெண் ஒருவர் சிரம்பான் செஷன் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 21 வயது நூர் அஃபிசா அருண் என்ற அந்த பெண் நீதிபதி முகமது கமில் நிசாம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட பெண் கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இரவு 8:50 மணியளவில் சரம்பான் தமன் நூசா இன்தான் என்ற ஒரு வர்த்தக தளத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
ஒரு பல் மருத்துவர் அல்லாத பட்சத்தில் அந்த இளம்பெண் சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்படாத ஒரு தனியார் பல் மருத்துவ கிளினிக் ஒன்றை சட்டவிரோதமாக திறந்ததாக 2018ஆம் ஆண்டு பல் மருத்துவ சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் அந்த பெண் தனக்கு எதிரான 2 குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். அவரை 2 நபர்களின் உத்தரவாதத்தின் பேரில் 6000 ரிங்கெட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி முகமது காமில் நிசாம் அனுமதி அளித்தார். ஆற்றில் நீர் நிரம்ப ஓடிக்கொண்டிருந்த நிலையில் மணல் நீரை சலித்து தங்க படிமத்தை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி மாண்டார். இந்த சம்பவம் நேற்று பஹாங் குவாலலிபிஸ் முராப்போ சுங்காய் பிரஹாமா ஆற்றில் நிகழ்ந்தது. தனது வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றில் தங்க படிமத்தை தேடுவதற்கு காலை 10 மணிக்கு புறப்பட்டதாக நம்பப்படும் 37 வயதுடைய அயூப் ஹமாட் என்ற கிராமவாசி இரவு 7 மணியை கடந்தும் வீடு திரும்பவில்லை. அந்த நபரை தேடிக்கொண்டு அவரின் சகோதரர் ஆற்று பக்கம் சென்றபோது ஆற்றின் கரையில் அவரின் உடைமைகள் இருப்பதைக் கண்டு சந்தேகித்தார். பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததாக லிபேஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். உள்ளூர் மக்களின் உதவியுடன் தீயணைப்பு மீட்பு படையினர் தேடுதல் பணியை தொடங்கிய போது இரவு 11:30 மணி அளவில் அந்த நபரின் உடல் ஆற்றில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்மாயில் மான் குறிப்பிட்டார். பாகிஸ்தானிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை ஐநாவின் சர்வதேச அணுசக்தி முகமை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியா எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக உள்ளது. முரட்டுத்தனமான ஒரு நாட்டிற்கு அணு ஆயுதம் தேவையா? பாகிஸ்தானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது பாதுகாப்பானதா? பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருப்பது குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகர் ஸ்ரீநகரில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட வீரர்களுடன் சந்திப்பு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராஜ்நாத் சிங் இந்த கோரிக்கையை விடுத்தார். அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் அச்சுறுத்துகிறது. பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்குகளை சர்வதேச அணுசக்தி முகமை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.